அன்பு பக்தர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு கிரக யுத்தம். மார்ச் மாதம் 16ஆம் தேதியிலிருந்து மார்ச் 16, 2024 முதல் ஏப்ரல் 20 தேதி வரை அல்லது மே மாதம் வரையில கூட நம்ம வச்சுக்கலாம். அடுத்து வரக்கூடிய ஒரு 1ஆம் மாதம் 45 நாட்கள் ஒரு கிரக யுத்தம் நடக்க போகுது. இந்த கிரக யுத்தம்னு நம்ம சொல்றோம், கிரக சேர்க்கைன்னு சொல்லல. நம்ம சொல்லும் போதே நீங்க இந்த வார்த்தைகளை கவனிக்க வேண்டும். அந்த கிரக யுத்தம் அப்படின்னு சொல்றோம், கிரக சேர்க்கைன்னு சொல்ல 6 கிரக சேர்க்கை 5 கிரக சேர்க்கை அப்படின்னு சொல்லல, கிரக யுத்தம்னு சொல்றோம். ஏன் என்ற யுத்தம்ங்கிற வார்த்தையை எங்க சேர்க்கிறோம்னா, அன்பு நேயர்களே, நம்ம எல்லாருக்கும் தெரியும், சனி பகவான் கும்பத்தில் இருக்கிறார். கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு நேர் பகையான ஒரு கிரகம் இருக்கும்னு சொன்னா அது செவ்வாய் தான். சுக்கிரனும் பகைதான், அவர் ஒரு சாஃப்ட் கேரக்டர். ஆனா அந்த செவ்வாய் ராகு அடிதடிக்கு சம்பந்தப்பட்டவங்க, கழகங்களுக்கு சம்பந்தப்பட்டவங்க. பெரும் யுத்தங்களுக்கு எல்லாம் யாரு அதிபதி அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா செவ்வாய் தான். அப்ப அந்த செவ்வாய் பகவான் சனியோடு சேர்க்கிறார். பொதுவாகவே சனி செவ்வாய் சேர்ந்தா அது ஒரு தோஷமான சேர்க்கைன்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு ஜாதகத்திலையும் சனியும் செவ்வாயும் சேர்ந்திருக்க கூடாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்ப இந்த அடுத்து வரக்கூடிய அந்த 1.5 மாசத்துல மார்ச் 16ஆம் தேதியிலிருந்து மே மாசம் 1ஆம் தேதி வரையிலுமே கூட பிறக்கின்ற எல்லா குழந்தைகளுக்கும் என்ன ஆகும்னா, இந்த சனி செவ்வாய் சேர்க்க கும்பத்துல இருக்கும். அது லக்னத்தை பொறுத்து அமையும். அப்ப அந்த சனியும் செவ்வாயும் சேர்க்கிறார்கள். அந்த இடத்துல தேவையில்லாத அரசியல் கழகங்கள் ஏற்பட போகுது. இப்ப அரசியல் சொல்லிட்டாலே 2 பேர் வரணும். ஒன்னு சனி, இன்னொன்னு சூரியன், அப்புறம் செவ்வாய். கூட ராகுவும் அங்கே இணைகிறார். அந்த சூரியன் யார் கூட இணைகிறார்னா ராகுவோடு இணைகிறார். அங்க சூரியன் ராகு நேர்பகை. அப்ப ராகு எங்க இருக்கிறாரு? மீனத்தில் இருக்கிறார். அப்போ மீனத்துக்கு 6ஆம் அதிபதி சூரியன். எதிரி ஸ்தானம், ரோகர் சத்துருன்னு சொல்லக்கூடிய எதிரிங்கிற ஸ்தானம். பொதுவாகவே 6 மாரகஸ்தானம். அப்ப என்ன ஆகும் கேட்டீங்கன்னாக்கா, 6ஆம் இடத்துடைய சூரியன் ராகுவோடு இணைக்கிறார். அதோடு மட்டுமல்ல, புதனும் அவங்க சேர்ந்துக்கிறாரு, சுக்கிரனும் சேர்ந்துக்கிறார். அப்ப இந்த சனி செவ்வாய் சூரியன் ராகு இந்த 4 கிரகங்கள் தான் அடுத்து நடக்க இருக்கின்ற மார்ச் மாசம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ராசிகள், எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நபர்கள் யார் யாரெல்லாம் எந்த தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாம் அதிர்ஷ்டம் கிடைக்கும், அல்லது எந்தெந்த டிபார்ட்மெண்ட் எந்தெந்த தொழில இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாம் நன்மைகள் நடக்கும், எந்த தொழில் செய்பவர்கள் எல்லாம் கவனமாக ஜாக்கிரதையாக இருக்கணும், எந்த அதிகாரிகள், காவல்துறையா, அரசு அதிகாரிகளா, போலீஸா, யார் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். நான் தான் போலீஸ், நான் போய் 2 பேரை காப்பாற்றணும் உள்ள போனவர் மாட்டிப்பார். இப்ப நம்ம நிறைய பாக்குறோம், நிறைய போலீஸ் அதிகாரிகள் நன்மை செய்யறோம்னு உள்ள புகுந்து அவங்க பேரை எடுத்துப்பாங்க, அவங்களே போய் சட்ட சிக்கல்ல போய் மாட்டிப்பாங்க. நிறைய காவல்துறை அதிகாரிகளை நம்ம பாக்குறோம். தேவையில்லாத டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய என்கொயரி பாக்குறோம். இல்ல நிறைய நம்ம டிவி சேனல்ல செய்தி சேனல்ல பாக்குறோம். இந்த மாதிரி ஒரு போலீஸ் அதிகாரி இந்த மாதிரிலாம் பேசுறத நம்ம பாக்குறோம். அப்ப இதெல்லாம் யாரோ ஒருத்தருக்கு உதவி செய்ய போயிட்டு இவங்க போய் சிக்கல்லாம் மாட்டிப்பாங்க. அப்ப நீங்க காவல்துறை அதிகாரிகளாக இருந்தாலே செவ்வாயுடைய சேர்க்கை காவல்துறை அதிகாரிகள் நீங்க ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அப்போ எந்தெந்த நபர்கள் எல்லாம் கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், யாருக்கெல்லாம் இந்த 1.5 மாசம் ஆபத்தான காலமாக இருக்கும், எச்சரிக்கையான காலமாக இருக்கும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் தான் நம்ம பார்க்க போறோம். வாருங்கள் பார்க்கலாம். துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசியை பொறுத்தவரையில் எந்த கிரக யுத்த காலம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டம். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, உங்க ராசி, நீங்க துலாம் ராசி ஆனாலும் துலாம் லக்னம் ஆனாலும், ராசி லக்னத்திற்கு 5ஆம் இடத்துல நடக்கக்கூடிய யுத்தம் ஒரு முக்கிய. நீங்க ஒரு பாரம்பரியமான ஒரு அரசியல் குடும்பமாக இருக்கலாம், பாரம்பரியமா ஒரு அரசியல் குடும்பமாக இருக்கலாம், ஒரு பாரம்பரியமான கலை குடும்பமாக இருக்கலாம், அல்லது பாரம்பரியமா
வழி வழியா செய்யக்கூடிய தொழில்கள், உங்களுக்கு அதே தொழில் அப்பா செஞ்சிருப்பாரு, அம்மா செஞ்சிருப்பாரு, ஏதோ ஒரு கனெக்டிவிட்டி இருக்கும். ஏன்னா 5ஆம் இடம் சம்பந்தப்படுது, அந்த இடங்கள்ல நடக்கக்கூடிய யுத்தம். அப்ப துலாம் ராசி என்பவர்களே, நீங்கள் வழி வழியாக செய்து வரக்கூடிய தொழில், அது அரசியலாக இருக்கலாம், சினிமா துறையாக இருக்கலாம், ரியல் எஸ்டேட்டாக இருக்கலாம், பில்டர்ஸாக இருக்கலாம், அல்லது பில்டர் கட்டுமான நிறுவனங்களே கார்பரேட் நிறுவனங்களாக இருக்கலாம். அதே போல மெயினா கலைத்துறையை சார்ந்தவர்கள், அதே போல சூரியன் ராகு தொடர்பு. அதனாலதான் இந்த அரசியல் தலைவர்களை நம்ம சுட்டி காட்டுகிறோம். இந்த அரசியல் தலைவர்களை பொறுத்தவர்களை கொஞ்சம் யோசிச்சு நிதானமா செயல்படும். நான் சொல்றது எல்லாமே அறிவை கொண்டு செயல்பட. சென்டிமெண்ட் நீங்க வேலையே கிடையாது, சென்டிமெண்ட் நீங்க வேலையே கிடையாது. புத்தியை கொண்டுதான் குறைக்கணும், அறிவை கொண்டு யோசிக்கணும். இவர் சொல்றாரு, இது எந்த அளவுக்கு உண்மையா, சாமி நீங்க சொல்றது எனக்கு மேட்ச் ஆகுது, சாமி நீங்க சொல்றது எனக்கு மேட்ச் ஆகல, இவ்வளவுதான் விஷயம். இதுல நீங்க எந்த இடத்துல இருக்கிறீங்கன்னு தான் பார்க்கணும். உண்மையை ஓப்பனா உடைச்சு சொல்லணும், பயப்படக்கூடாது. நம்ம அம்பாளை பூஜை பண்றோம், ஆராய்ச்சியை பூஜை பண்றோம், நமக்கு முக்கியமே அந்த ஓப்பனா பொய் இல்லாமல் இருக்கக்கூடிய உண்மையை தோன்றக்கூடிய வரக்கூடிய உத்தரவை அப்படியே வெளியில சொல்றதா நமக்கு முக்கியம். அப்போ துலாம் ராசி என்பர்களே, அரசியல் தலைவர்களாக இருக்கிறீர்களே என்றால் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எந்த முடிவையும் அவசரப்பட்டு எடுக்கக்கூடாது, எந்த முடிவையும் அவசரப்பட்டு எடுக்கக்கூடாது. புதிய பதவி வருது, அல்லது ஒரு போஸ்டிங் வருது, அல்லது ஒரு சீட்டு கிடைக்குது, ஒரு செலவு பண்றோம், நிச்சயமா ஒரு அட்வைஸ் இல்லாம, ஒரு முறை ஒரு ஆலோசனை பெறாமல் பார்த்து சொல்லுங்க செய்யலாமா, அந்த ஆலோசனை இல்லாமல் அவசரப்பட்டு நீங்க சொந்த காசை செலவு பண்ணக்கூடாது. துலாம் ராசி என்பது உங்களுக்கு இயற்கையாகவே எதிரிகள் அதிகம். நீங்க எந்த நிலையில இருந்தாலும் சொல்லுங்க, நீங்க வேலை செய்யற இடமா இருக்கலாம், பிரைவேட் ஜாபா இருக்கலாம், கவர்மெண்ட் ஜாபா இருக்கலாம், டிபார்ட்மெண்டா இருக்கலாம், காவல்துறை அதிகாரிகளாக இருக்கலாம், ஒரு அனுபவமாக இருக்கலாம், அல்லது யூனிஃபார்ம் படாத ரெடிப்படி என்ன வேணாலும் நீங்க வந்துக்கோ, காவல்துறையாக இருக்கலாம், நீதி அரசர்கள், ஜட்ஜஸ், அட்வொகேட்ஸ், மெயினா டாக்டர்ஸ், பெரிய பெரிய டாக்டர்ஸ், அதாவது கார்பரேட் நிறுவனங்கள். இல்லை, ஏன் கார்பரேட் நிறுவனங்கள் நாம சொல்றோம்னா, சூரியன் ராகு, சூரியனும் மிகப்பெரிய பிரம்மாண்டம், ராகு சூரியனை விட பல மடங்கு பிரம்மாண்டம். அப்ப 2 பிரம்மாண்டம் ஒண்ணு சேரு. அதனாலதான் அந்த கார்பரேட் நிறுவனங்கள், அரசியல் தலைவர்கள் நம்ம போடுறது காரணம் அதுதான். அப்ப இந்த கிரக யுத்தம் எப்படிப்பட்டது என்று சொன்னால், பேர் புகழ் பெற்றவர்கள், செலிபிரிட்டிஸ், உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர்கள், பிசினஸ்ல நல்ல ஒரு ஹையர் லெவலா இருக்கலாம், ஒரு பெரிய பிசினஸ் ஃபேமிலியா இருக்கலாம், பல ஆயிரம் கோடி பல லட்சம் கோடி பிசினஸ் பண்ணக்கூடியவர்களாக இருக்கலாம், பெரிய பெரிய பிசினஸ் சென்டராக இருக்கலாம், அல்லது மல்டி பிசினஸ் பண்ணக்கூடியவர்களாக இருக்கலாம், குரூப் ஆஃப் கம்பெனிஸாக இருக்கலாம், அந்த மாதிரி பெரிய அரசியல் தலைவர்களாக இருக்கலாம், பெரிய கலை குடும்பத்தை சேர்ந்தவர்களாக இருக்கலாம், சினிமா துறையில் பெரிய பேர் புகழ் பெற்றவர்களாக இருக்கலாம். திடீர்னு வரக்கூடிய சட்ட சிக்கல்கள் உங்களுக்கு ஒன்று ஏற்படுதுனாக்கா நிச்சயமா இந்த கிரக யுத்தம் தான் ஒரு காரணம். ஏன்னா துலாம் ராசி என்பவர்களே, உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த கிரக யுத்தம் எப்படிப்பட்டதுன்னு எனக்கு தான் தெரியும். அப்ப அலட்சியமாக இருக்கக்கூடாது, மிகுந்த எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டும். அதே போல சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை, அல்லது ஏற்கனவே துலாம் ராசி என்பர்களே நீங்க வேறு ஏதேனும் வம்பு வழக்குல போய் மாட்டிருக்கலாம், ஒரு சட்ட சிக்கல்ல இருக்கலாம், அல்லது ஒரு போலீஸ் கேஸ்ல இருக்கலாம், ஒரு என்கொயரியில இருக்கலாம், அல்லது வேலை செய்யற இடத்துல உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கலாம். அப்ப இந்த மாதிரியான ஒரு பிரச்சனையில் இருக்கக்கூடிய துலாம் ராசி என்பவர்களே, இந்த யுத்த காலம் என்பது ரொம்ப ரொம்ப குரூசியல் பீரியடு. ஆனால் ஒரு கலகம் பிறந்தால்தான் நன்மை பிறக்கும். அப்போ துலாம் ராசி என்பவர்களே, உங்க பிரச்சனை, நீங்க ஒரு பிரச்சனையில இருக்கீங்க, உங்களுக்கு ஏதோ ஒரு நல்லது நடக்க போகுது. கலகம் பிறந்தாதால் வழி பிறக்கும், நாரதர் கலகம் நன்மையில் முடியும்.
அப்போ உங்களுக்கு ஏதோ ஒரு நல்லது நடக்க போகுது. அந்த நன்மை உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னார். சாமி அது எனக்கு நடந்துருவான், நான் இந்த கேஸ் வெளியில வந்துடுவான், எனக்கு ஜாமீன் கிடைச்சிருவான், நான் வெளியில வந்துடலாமா, இந்த கேஸ் எனக்கு ஃபேவரபிளா முடியுமா, கொடுத்த பணம்னா திரும்பிடுவா, நான் அந்த சீட் கிடைச்சிருக்கிறேன், ஜெயிச்சிருவேன், அவ்வளோ வீட்டில் ப்ராப்ளம் இருக்கு, என் பையன் இப்படி பண்ணுறான் பண்ணிட்டான், கொஞ்சம் தலைமறைவாக வந்துடுவானா, எனக்கு துலாம் ராசி என்பவர்கள் என்ன மாதிரியான சட்ட சிக்கல் இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். அப்போ அந்த மாதிரி ப்ராப்ளத்தில் இருக்கக்கூடிய துலாம் ராசி என்பவர்களே நிச்சயமாக அந்த உங்களுடைய பிரச்சனையிலிருந்து நீங்க வெளிவருவதற்கான ஒரு காலமும். அப்ப அதுக்கு என்ன செய்யணும், அதுக்கு தகுந்த வழிபாடுகள், பிராயச்சித்தங்கள், பரிகாரங்கள் என்ன என்பதை தெரிந்து அறிந்து அலட்சியம் இல்லாமல், இது சொல்றப்போ அது நம்ம பண்ணிக்கலாம், அந்த அலட்சியம் இல்லாமல் சொல்லக்கூடிய அங்கே விழக்கூடிய பரிகாரத்தை அறிந்து தெரிந்து அறிவை கொண்டு செயல்படுவீர்களே. ஆனால் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், இது சென்டிமெண்ட் நீங்க வேலையே கிடையாது, எல்லாமே சயின்ஸ். அறிவை கொண்டு செயல்படுவீர்களே ஆனால் அன்னை வாராகி இடத்திலே வாருங்கள், நிச்சயமாக அம்பாவுடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் தாம்பரம். வாராகி ஈசனேசன். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி.